வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னையிலிருந்து தென்கிழக்கே 240 கிலோமீட்டர் தொலைவில் மன்னார் வளைகுடாவில் மையம் கொண்டுள்ளதாக கூறினார். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைந்து வட தமிழகம் தெற்கு ஆந்திரா நோக்கி நகர்ந்து அங்கு கரையை கடக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கனமழையோ அல்லது மிக கனமழையோ பெய்யக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டார். வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் என்றும் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். அடுத்த வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும். கனமழையை பொறுத்தவரையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட வட தமிழக கடற்கரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும். தென் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும்.